அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல மெல்ட் அண்ட் போர் மெத்தட்ல கிளென்சிங் சோப் தான் பார்க்க போறோம். இந்த கிளென்சிங் சோப்புக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸ்ல நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7 சோப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு கிளிசரின் பேஸ் எடுத்துக்கோங்க. கிளிசரின் பேஸ் 500 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க செய்யும் போது உங்களோட ஏரியா வந்து நல்லா ஸ்டெரைல் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸையும் ஸ்டெரைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெரைல்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க சானிடைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். சானிடைஸ் பண்றதுக்கு நீங்க ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் பேஸ் வே பண்ணி எடுத்தோம்னா நம்ம இப்போ இதை டபுள் பாயில் மெத்தட்ல மெல்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமா மெல்ட் ஆகணுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூஸ் பண்ற யூட்டென்சில்ஸ் எல்லாமே ஒன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இல்லைன்னா கிளாஸ் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சோப் வந்து கஸ்டமருக்கு செய்யலைங்க, ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோக்காக தான் நான் செய்யறேன். அதனால நான் கிளவுஸ் போடல. கண்டிப்பா நீங்க கிளவுஸ் போட்டுட்டு தான் செய்யணும். இப்படி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல்ல போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கிளாஸ் மெட்டீரியல், ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் மெட்டீரியல் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் நீங்க போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த சோப் பேஸை நம்ம மெல்ட் பண்ண போறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நீங்க கிளிசரின் பேஸையும் மெல்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அலுமினியம் யூட்டென்சில் யூஸ் பண்ணீங்கன்னா அது நம்ம சோப்போட ரியாக்ட் ஆகும். அதனால அலுமினியம் யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணாம கிளாஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாத மாதிரி இதை நீங்கள் வச்சு மெல்ட் பண்ணணும். இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எந்த விதமான மிக்சிங்கும் பண்ணக்கூடாது. இப்போ இதை நம்ம மெல்ட் ஆக விட்டுறலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, ஷாப்ஸில், மெடிக்கல் ஷாப்ஸில், ஃபார்மசியில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். எதுக்காக நம்ம விட்டமின் இ ஆயில் நம்மளோட சோப்பில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கும். பொதுவாகவே இப்போ நம்ம கிளென்சிங் சோப் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கிளென்சிங் சோப் கொடுக்கும்போது அவங்க ஸ்கின்னுக்கு தேவையானது என்ன, ஒரு மாய்ஸ்சரைசிங், வாட்டர் கண்டென்ட், ஈரப்பதம் தான் அவங்களோட ஸ்கின்னுக்கு தேவை. ஸோ அந்த ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். கோகனட் ஆயில் எதுக்காகனா கிளிசரின் பேஸ்டு சோப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லேதர் கொடுக்காது. லேதர் அப்படின்னா உங்களுக்கு நுரத்தன்மை, நல்ல நுர வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ விட்டமின் இ ஆயில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ கிராம்ஸ் யூஸ் பண்ணணும்னா 1 கிராம் ஆஃப் விட்டமின் இ ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ராக்ரன்ஸாகவும் வாங்கி ஆட் பண்ணலாம், எசென்ஷியல் ஆயிலாகவும் வாங்கி ஆட் பண்ணலாம். ஃப்ராக்ரன்ஸ்க்கும் எசென்ஷியல் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ஸுங்கிறது உதாரணத்துக்கு ஒரு ரோஸோட ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்ரன்ஸை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரோஸ் ஸ்மெல் வரக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. வேற எசென்ஷியல் ஆயில் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா நம்மளோட ஒரிஜினலா இப்போ ரோஸ் எசென்ஷியல் ஆயில்னா ரோஸ்ல இருந்தே அந்த ஆயில்ஸை வந்து டிரைவ் பண்ணி எடுத்திருப்பாங்க. நிறைய ப்ராசஸ் மூலியமா டிரைவ் பண்ணி உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. அதுதான் எசென்ஷியல் ஆயில். இப்போ நீங்க ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு 15 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதே எசென்ஷியல் ஆயில் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா நான் சொல்லி இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட்டை கட் அவுட் பண்ணி நீங்க எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கம்மியான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் உங்களோட சோப்பில். அடுத்ததாக வந்து நம்ம இன்னைக்கு கிளென்சிங்காக யூஸ் பண்ண போகிறது வந்து குப்பைமேனி பொடி. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம குப்பைமேனி இலைகளை எடுத்து நல்லா நிழல்ல காய வச்சு நம்மளே பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த குப்பைமேனி பொடி வந்து 20 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ஆரோ வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 10 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்துக்கணும் பவுடரை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இதை ரொம்ப ஃபாஸ்டாலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சூட்லேயே வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். விட்டமின் இ ஆயில் நான் ஒரு 1 கிராம் ஆட் பண்ணுறேன். கோகனட் ஆயில் நீங்கள் 5லேருந்து 8 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஜென்டலாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஹெர்பல் பவுடர். இதில் நீங்கள் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நெசசரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குப்பைமேனிக்கும் உங்களுக்கு கலர் தேவைப்படாது. குப்பைமேனி பவுடரே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் வந்து இன்னைக்கு ஃப்ரேக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயிலோ ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட சோப் மோல்டை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 75 கிராம்ஸ் மோல்டில் ஊற்றுறேங்க. இப்போ மோல்டில் போர் பண்ணக்கப்புறம் நீங்கள் ரப்பிங் ஆல்கஹால் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்ப்ரே பண்ணிடணும், இந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம செட் ஆகிறதுக்கு விட்டுருவோம். 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடும். செட் ஆனக்கப்புறம் சோப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? ரொம்ப மெதுவாக எடுங்க, ப்ரெஷர் மட்டும் அதிகமாக கொடுத்துடாதீங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு குப்பைமேனி சோப் ரெடி ஆயிடுச்சு. இது நான் கலர் ஆட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, அந்த பவுடரே உங்களுக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு. நீங்கள் கலர் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதை நீங்கள் உடனே யூஸ் பண்ணலாம். பட் ஒரு 24 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் மச் சேஃபர். 24 hours கழித்து யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஃபராக இருக்கும். அதனால தான் 24 hours கழித்து யூஸ் பண்ண சொல்கிறது. இதே மாதிரி நீங்களும் சோப் செஞ்சு பார்த்துட்டு சோப் மேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.